மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கின் இரு கரைகளின் ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கியின் இரு கரைகளை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நடப்பாண்டில் 4வது முறையாக மேட்டூர் அணை இன்று மாலை முழு கொள்ளளவை எட்டுகிறது. மேட்டூர் அணையின் உபரிநீர் போக்கியின் இரு கரைகளை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர், காந்தி நகர், தொட்டில்பட்டி பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சேதல ராஜசேகரன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். கர்நாடக அணைகளின் உபரிநீர் வரத்து காரணமாக கடந்த 20ஆம் தேதி நடப்பு ஆண்டில் 3வது முறையாக மேட்டூர் அணை நிரம்பி உபரிநீர் போக்கி வழியாக உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வந்தது. திடீரென நீர்வரத்து சரிந்த காரணத்தால் நேற்று அணையின் நீர்மட்டம் சரிந்து உபரிநீர் போக்கி மூடப்பட்டது. இன்று காலை முதல் மீண்டும் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியதால் மேட்டூர் அணை நடப்பு ஆண்டில் 4வது முறையாக இன்று மாலைக்குள் நிரம்பும் நிலை உருவாகியுள்ளது. உபரிநீர் போக்கி வழியாக மீண்டும் உபரிநீர் திறக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் உபரிநீர் கால்வாய் ஓரமுள்ள தங்கமாபுரிப்பட்டினம், அண்ணா நகர், பெரியார் நகர், சங்கிலி முனியப்பன் கோவில் உள்ளிட்ட உபரிநீர் கால்வாயின் இருபுறமும் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி வருவாய்த்துறை மூலம் எச்சரிக்கப்பட்டு வருகிறது. வெள்ள நீர் அருகே சென்று செல்பி எடுக்கவோ, துணி துவைக்கவோ, கால்நடைகளை குளிப்பாட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளனர். நீர்வளத்துறை எச்சரிக்கையை அடுத்து மேட்டூர் தீயணைப்பு படை வீரர்கள் உபரிநீர் கால்வாய் பகுதியில் மனிதர்கள் யாரேனும் நடமாட்டம் உள்ளதா என்று அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.